கோல்டு மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி அவங்க கையில வச்சிருக்க கலரும் பார்த்தா எப்படி இருக்கு, கோல்டு மாதிரி இருக்கு. கோல்டுன்னு நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? தங்கம். என்ன ஞாபகத்துக்கு வரும்? காதுல போடுறோம், கையில போடுறோம். அப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஒரு பர்த்டே அப்படின்னா நம்ம வீட்டுல ஏதாச்சும் ஒரு கோல்டு ரிங் போட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? டேய் இங்க பாருடா, எங்க அப்பா அம்மா எனக்கு கோல்டு ரிங் வாங்கி கொடுத்தாங்கடா அப்படி சொல்லுவோம், சொல்ல மாட்டாமா? தங்கம் ஒரு விலை உயர்ந்த பொருள். எஸ் ஆர் நோ? இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் தங்க தேக்க வச்சிருக்காங்க, பாத்ரூம்ல தூக்கி போட்டிருப்பாங்களா? இல்ல வீட்டு வாசப்படியில தூக்கி போட்டிருப்பாங்களா? இல்ல. தங்கம்னா எங்க வச்சிருப்பாங்க? பீரோக்குள்ள வச்சிருப்பாங்க, லாக்கர்ல வச்சிருப்பாங்க. ஆமா தானே? ஆனா நல்லா கவனிச்சுக்குவேன், எனக்கு இந்த கோல்டு கலரை பார்த்த உடனே தங்கம் ஞாபகத்துக்கு வருது. தங்கத்து ஞாபகத்துக்கு வந்த உடனே எனக்கு ஹெவன், பரலோகம். ஹெவன் என்னது? பரலோகம். நம்ம நல்லது செஞ்சோம்னா செத்து போன பிறகு நம்ம எங்க போவோம்? ஏசப்பா கிட்ட, பரலோகத்துக்கு போவோம். நம்ம நல்லது செய்யல அப்படின்னா செத்து போனோம்னா எங்க செய்ய போவோம்? நம்ம நரகத்துக்கு போவோம். எத்தனை பேர் நான் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு? எல்லாத்துக்கும் பாரு, இந்த பப்பன் அக்கா கூட எல்லாத்துக்கும் பரலோகத்துக்கு போகணுன்றாங்க. கை தூக்கிட்டு, சரியா? எல்லா கை கீழே படுவாங்க. எல்லாத்துக்கும் பரலோகத்துக்கு போகணும் ஆசை. பரலோகத்துக்கு நல்லா கவனிய, அந்த ரோடு எல்லாமே தங்கத்துல இருக்குமா. இப்ப நம்ம பரலோகத்துல நடக்கிறோம் அப்படின்னா அப்படியே தங்கத்துல நடக்கிறோம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். வாவ், நாங்க பரலோகத்துல நடக்கிறோம். அப்படியே இதுல நடக்கிறோம், நாங்க தங்கத்துல இருக்க ரோடு. அதே மாதிரி அங்க பஞ்சம் இருக்காது, பசி இருக்காது, பட்டினி இருக்காது, எப்போதும் ஸ்கூலே இருக்காது. நம்ம தானே ரொம்ப ஜாலி இல்ல, ஹோம்ஒர்க்லாம் இல்ல, ஜாலியா ஏசப்பாவை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? பாடி நம்ம துதிச்சு பாடிட்டு இருக்கோம். ஆமா தானே? எத்தனை பேருக்கு நம்ம பரலோகத்துக்கு போனா? எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும். ஆனா ஒரு காரியம், எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு காரியம் தடையா இருக்கு. என்ன காரியம்னா, ரூத் அக்கா என்ன கையில வச்சிருக்காங்க? பிளாக் கலர். பிளாக்னு நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ரோடு. அப்பா, வேற முடி, அப்புறம் காக்கா. வெரி குட். யார்டா அது காக்கா? வேற புறா. உங்க ஊர்ல கருப்பு கலர்ல இருக்காடா? வர ஏற்காடு. அதுக்கப்புறம் டிவி. எங்க பசங்க எல்லாம் அப்பா டிவி தானே பார்த்துட்டு இருப்பாங்க. டிவி. ஸ்பீக்கர். ஸ்பீக்கர். அப்பா பாருங்க. அப்புறம் மைக். வேற பிளாக் கலர் பார்த்தோன்னே மேல இருக்கவங்க சொல்ல மகனே. பிளாக் கலர் பார்த்தோம்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? வெரி குட், வெரி குட். அப்பா, ஆனா இந்த ஏற்காடு பிள்ளைங்க எல்லாம் செம நாலேஜான பிள்ளைங்கப்பா. சிட் அப்படின்னா அழகா நேரா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, யாருமே பேசல, டக்கு 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 டக்குன்னு எல்லாம் ஆன்சர் சொல்றாங்க. நிஜமாலுமே மகாராஜா பாஸ்டர்ல சர்ச்சில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் நல்ல டிசிப்ளினான பிள்ளைங்க, யாருமே பேசவே மாட்டேன்றீங்க. நினைச்சலாம். வெரி குட், வெரி குட். இங்க பாரு, இந்த பிளாக் கலர்ன ஒண்ணு அக்காக்கு என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு கேட்டீங்கன்னா, பாவம். சின். சின், பாவம் அப்படின்னா என்னன்னா, ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம் எல்லாம் பாவம். ஏசப்பாக்கு என்ன காரியம் பிடிக்காது? பொய் சொல்றது, திருடுறது, அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வேணா ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வராம இருக்கிறது. இங்க பாரு, டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம். அம்மா அப்பா சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, ஏய் டிவி ஆஃப் பண்ண போதும் வந்து படினா. போமா, உனக்கு வேலை இல்ல, நான் டிவியில நல்லா இது பண்ணிட்டு இருக்கேன், செம்ம இங்க கார்ட்டூன் போயிட்டு இருக்கு, நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, இந்தடா ஒரு 5 ரூபாய்க்கு போய் ஒரு பச்சை மிளகாய் வாங்கிட்டோம்னா, நான் என்ன உனக்கு வேலை கிடையா? நான் போய் கடையில போய் வாங்கிட்டு வரதுக்கு சொல்றேமா, கீழ்படிடமா, அப்பா அம்மாக்கு பெரியவங்களுக்கு கீழ்படிடமா. இந்த மாதிரி ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம் எல்லாம் என்ன சொல்றோம்? நம்ம பாவம். இந்த பாவம் செஞ்சா நம்ம எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. அப்ப எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி ஒரு பைபிள் ஒரு வசனம் இருக்கு. நான் லாஸ்டா ஒரு क्वेश्चन கேட்பேன், எந்த டீம் பாய்ஸ் சொல்றீங்களா கேர்ள்ஸ் சொல்றீங்களான்னு பார்க்கலாம். சரியா? ஜூலியக்கா, பாய்ஸ் சொல்லுவாங்களா கேர்ள்ஸ் சொல்லுவாங்களா? கேர்ள்ஸா பாய்ஸா? பார்க்கலாமா? ஓகே. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அது போல என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. புரியுதா? சரியா? அதனால நம்ம எல்லாரும் பாவம் செஞ்சிருக்கோம். ஆனா யாருமே எங்க போக முடியாது? அப்ப பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் அப்ப எம்டியா தானே இருக்கும், காலியா தானே இருக்கும். ஆமாவா? ஆனா நல்லா கவனிய, இங்க பாரு, ஜெனி அக்கா என்ன கையில வச்சுட்டு இருக்காங்க? ரெட் கலர். நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ரத்தம். அப்புறம் சிட் சிட், நெருப்பு. அதுக்கப்புறம் பலூன். அப்புறம் நல்லா கவனிய, ரோஸ். வெரி குட், ரோஸ்.
ஓகே, இங்க கவனி. எல்கேஜில யார் படிக்கிறா? எல்கேஜி. இங்க எல்கேஜி. இங்க வா. உன் பேர் என்ன? ஷாலினியா? டோலினியா? எல்லாத்துக்கும் பர்த்டே வருது தானே? எல்லாத்துக்கும் பர்த்டே வருது. பர்த்டே அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு எங்க பர்த்டேட்டு வீட்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு வீட்ல கேக் கட் பண்ணுவாங்க, ஒரு வீட்ல சாக்லேட் தருவாங்க, ஒரு வீட்ல பிரியாணி கொடுப்பாங்க, சிக்கன் தருவாங்க. ஜனனி வீட்ல சிக்கன் தருவாங்க உமாக்கா. ஓகேவா? இங்க பாரு யாழினி, உனக்கு எத்தனை நோஸ் இருக்கு? மூக்கு காமி. அந்த அக்கா நன்றிக்கலாம் டச் பண்ணி காமி. ஒரு மூக்கு. யாழினிக்கு எத்தனை ஐஸ் இருக்கு? 2. காமி பார்க்கலாம். டச் பண்ணி காமி. 1 2. வெரி குட். எத்தனை ஹெட் இருக்கு யாழினிக்கு? 1. டச் பண்ணி காமி. எத்தனை இயர் இருக்கு? காது. டச் பண்ணி காமி. எத்தனை மவுத் இருக்கு? 1. எத்தனை ஸ்டமக் இருக்கு? வயிறு எத்தனை இருக்கு? எனக்கு 2, உனக்கு 1. ஓகே. எத்தனை ஹேண்ட் இருக்கு? ஷோ காமி பார்க்கலாம் உன் ஹேண்ட். 1. இன்னொரு ஹேண்ட். 2 ஹேண்ட் பார்க்கும். குட்டி குழந்தையா பிறந்தாரு. குட்டி குழந்தையா பிறந்துட்டு நம்ம சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்டாரு, நம்ம தண்ணி குடிச்ச மாதிரியே தண்ணி குடிச்சாரு. ஆனா அப்பா அம்மாக்கு நம்ம ஃபீல் பண்ணிடுறோம் பாத்தியா? இப்ப மகாராஜா பாஸ்டர் அக்கா எல்லாம் சொல்றப்ப என்ன சொல்றோம்? நம்ம நேரா உட்கார்ந்தா டக்குன்னு என்ன செஞ்சிடும்? நம்ம நேரா உட்காந்துடும். ஆனா ஜீசஸ் ஏசப்பா வந்து நம்மள மாதிரி என்ன மட்டும் செய்யல, பாவம் மட்டும் செய்யவே இல்லை. ஆனா இந்த பாவம் செய்யாத ஏசப்பாவை என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா சிலுவையில அரைஞ்சாங்க. இங்க வா யாழினி. சிலுவையில இங்க பாரு, நமக்கு ஏதாச்சும் ஒரு காய்ச்சல் வைத்த வழியில வந்துச்சுன்னா எங்க கூட்டு போறாங்க? வீட்டுல ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறப்ப ஆணி வச்சு அப்படியே டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறாங்க. அதே மாதிரி 2 கால்லையும் ஆணி வச்சு என்ன செய்யறாங்க? டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க. அதே மாதிரி தலையில என்ன செய்யறாங்க? ஒரு முள் கிரீடத்தை வச்சு என்ன பண்றாங்க? சும்மா வச்சாங்களா முள் கிரீடத்தை? எவ்வளோ வகையான விஷம் முள்ளான கிரீடத்தை வச்சு ஒரு சுத்தி எடுத்து பட்டு 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 பட்டுன்னு அப்படியே என்ன செய்யறாங்க? அந்த கிரீடத்துல அப்படியே முள்ளு கிரீடத்துல அடிக்கிறப்ப அந்த முள் என்ன செய்யுது? அப்படியே உள்ள போகுது. உள்ள போக போக அப்படியே என்ன செய்யுது? அப்படியே ரத்தம் வந்து என்ன செய்யுது? அப்படியே சுட்டுது. எப்படி துடிச்சிருப்பாங்க? ஆமாவா இல்லையா? அதோட விட்டாங்களா? ஒரு பெரிய போர்ச்சவங்க ஒரு பெரிய ஈட்டி எடுத்துட்டு வந்து என்ன செய்யறான்? அந்த விழா எலும்புல அப்படியே குத்துறான். குத்துறப்ப என்ன தெரியுமா வருது? அப்படியே ரத்தம் வருது. ரத்தம் வந்து முடிச்ச பிறகு என்ன வருது? தண்ணி வருது. ஏன் தெரியுமா? அந்த ஏசப்பாவுடைய உடம்புல இருக்க ரத்தம் ஃபுல்லா நீ செஞ்ச பாவத்துக்காகவும் நான் செஞ்ச பாவத்துக்காகவும் ஏசப்பா என்ன செஞ்சாரு? சிலுவையில ரத்தத்தை சிந்தினாரு. சிந்தி முடிச்ச உடனே ரத்தத்துக்கு அப்புறம் என்ன? அந்த தண்ணி எல்லா சொட்டு ரத்தத்தையும் நம்ம செஞ்ச பாவத்துக்காக சிந்திட்டாரு. இன்கேஸ் சூப்பர் 2 காரியம் தேவை. அந்த 2 காரியம் என்னன்னா, நம்பர் 1 நல்லா கவனிக்க பார்க்கலாம். நல்லா நேரா உட்காந்துக்கோ. நம்ம +2 படிக்கிறேன் ஏசப்பா, எனக்கு கெமிஸ்ட்ரியே வரல, எனக்கு இங்கிலீஷே வரல, நீங்க ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம கேட்கலாமா? அதே மாதிரி எங்க அப்பா அம்மா வீட்டுல சண்டை வந்துட்டே இருக்கு, 2 பேருக்கும் சண்டையெல்லாம் நீக்கி போடுங்க அப்படின்னு சொல்றோமா? இது ஏசப்பாட்ட நம்ம பேசுறது பிரேயர். ஏசப்பா நம்ம கூட பேசுறது என்னன்னு கேட்டீங்கன்னா பைபிள் ரீடிங். பைபிள் வழியா வசனம் மூலமா நமக்கு என்ன செய்யறாரு? பேசுறாரு. இப்ப கூட பாருங்க, அலெக்சானே நம்ம அக்காங்கெல்லாம் நமக்கு நிறைய வசனம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம தானே அந்த வசனத்தின் மூலமா நம்மள்ட்ட பேசுறாங்க. புரியுதா? நல்லா கவனிச்சுக்கோ. இந்த வீடியோஸ்ல நீ ஒருவேளை புதுசா நீ வந்திருக்கலாம், இன்னும் ரெகுலரா வந்துட்டே இருக்கலாம். இன்னையில இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ. நாங்க என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 பேரும் உங்களுக்காக கைவலிக்க பிடிச்சிட்டு நிக்கிறாங்க தானே? ஆமா தானே? எதுக்காக நிக்கிறாங்க அப்படின்னா, நாங்க டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே முட்டி போட்டு ஏசப்பா இந்த நாளை கொடுத்தீங்க, உமக்கு நன்றி ஏசப்பா, இந்த நாள்ல செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா அப்படின்னு நாங்க உமக்கு பிரியமான பிள்ளையா இருக்கோம் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எந்திரிச்சு உங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி நைட்டு படுக்கிறப்ப தூங்குறப்ப என்ன செய்யணும்? நம்ம ஏசப்பா இந்த நாள்ல காலையில இருந்து இது வரைக்கும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டீங்க. எத்தனையோ ஆக்சிடென்ட், எத்தனையோ விபத்துகள், எத்தனையோ நடக்குது. ஆனா எங்களுக்கு நல்ல கை காலு கண்ணெல்லாம் கொடுத்து எங்களை பக்தமா வச்சுங்க. அதுக்காக உமக்கு தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு நல்ல படிப்பை கொடுக்குறீங்க, நல்லா தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ பேர் இந்த லீவ்ல எங்கெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அழகா ஃபேன் கடையில எங்க இருக்கோம்? ஒரு VBS, சூப்பரான ஒரு VBS வந்து நம்ம உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஏசப்பாவுடைய காரியத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? கவனிச்சுட்டு இருக்கோம். ஆமாவா இல்லையா? செய்யலாமா? நம்ம செய்யலாமா இல்லையா? அப்படியே கண்ணை முடிக்கவங்க பார்க்கலாம் எல்லாருமே. Close your eyes. Close your eyes. அருமையாக நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே ராஜா, இந்த நல்ல நேரத்தை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி.
ஏசப்பா இப்பொழுது சுவாமி நாங்க 5 கலர்ஸ் வச்சு ராஜா நாங்க எப்படி நாங்க பாவம் செய்யாம இருக்கிறது உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னன்னா அந்த பிரியமில்லாத காரியத்தை நாங்க எதுவுமே நாங்க செய்யக்கூடாதுன்னு அப்படியே ஒரு பொருத்தனை தகப்பனே. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஜீவியத்துல நாங்க பாவம் செஞ்சிருந்தா கூட நாங்க ஏசப்பாட்ட வந்து முட்டி போட்டு ஏசப்பா இந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும் கேட்கலப்ப நீங்க மன்னிப்பை கொடுக்குறீங்க ஏசப்பா. நாங்க அது மாதிரி செய்யறோம் ஏசப்பா. அது மட்டும் இல்ல ஏசப்பா, எங்களுடைய ஜீவியமானது பரிசுத்தமான ஜீவியமாக இருக்கிறதுக்கு 2 காரியம் முக்கியம் நாங்க பார்த்தோம். டெய்லி பைபிள் படிக்கணும், டெய்லி ப்ரேயர் பண்ணணும். அது போல சுவாமி நாங்க யூத் ஃபார் கிரைஸ்டுடைய VBS இந்த வருஷம் நடத்திட்டு இருக்காங்க. இதுல நாங்க 2 காரியத்தை நாங்க வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பொறுத்தனை எடுத்துக்கிறோம்.